அனைவருக்கும் வணக்கம். வித்யாலட்சுமி கல்வி குழுமத்தின் வலையொலி அலைவரிசையில் தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால் 10ஆம் வகுப்புடைய பொதுத் தேர்வு வினாத்தாளை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த வினாத்தாள் ஏப்ரல் மாதம் 2023ஆம் ஆண்டு வெளிவந்த பொதுத் தேர்வு வினாத்தாள். அந்த வினாத்தாளை பார்ப்போம். இந்த வினாத்தாள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பகுதி 1 அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க ஒரு மதிப்பெண் வினாக்கள். அடுத்ததாக பகுதி 2, பகுதி 2 2 பிரிவு இருக்கு. பிரிவு 1 பாத்தீங்கன்னா செய்யுள் குறுவினாக்களும் உரைநடை குறுவினாக்களும் இடம்பெற்றிருக்கும். பிரிவு 2 பாத்தீங்கன்னா இலக்கண வினாக்களும் மொழித்திறன் பயிற்சியுடைய வினாக்களும் இடம்பெற்றிருக்கும். அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா பகுதி 3 பாத்தீங்கன்னா 3 பிரிவாக பிரிச்சிருப்பாங்க. பிரிவு 1 உரைநடை பகுதி, பிரிவு 2 பாத்தீங்கன்னா செய்யுள் பகுதி, பிரிவு 3 பாத்தீங்கன்னா இலக்கண பகுதி. அதுக்கு அடுத்ததாக பகுதி 4. இந்த பகுதி 4 பெருவினாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருவினாக்கள்ல பாத்தீங்கன்னா 5 பகுதியா பிரிச்சிருப்பாங்க. 1 செய்யுள் நெடுவினாக்கள் அல்லது உரைநடை நெடுவினாக்கள் இடம்பெற்றிருக்கும். இரண்டாவதாக கடிதம், அது அலுவலக கடிதமாக இருக்கலாம் அல்லது உறவுமுறை கடிதமாக இருக்கலாம். மூன்றாவதாக காட்சியை கண்டு கவினுரை எழுதுக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு பிக்சர் கொடுத்துட்டு அந்த பிக்சருக்கு கவிதை கேட்டுக்கலாம் அல்லது தொடரில் அமைத்து எழுதுக அப்படின்னு கேட்கலாம். 4வது வினாவாக படிவங்கள், 4 படிவங்கள் உள்ளது. அந்த 4 படிவங்களில் ஏதேனும் ஒரு படிவத்தை நமக்கு நிரப்ப சொல்லி கொடுத்திருக்கலாம். 5வதாக நிற்க அதற்கு தகன்னு சொல்லுவாங்க. அப்படி அல்லது அதற்கு பதிலாக மொழிபெயர்க்க கொடுத்திருப்பாங்க. பகுதி 5, பகுதி 5ல நெடுவினாக்கள் இடம்பெற்றிருக்கும். முதல் பகுதி உரைநடை நெடுவினாக்கள், 2வது பகுதி துணைப்பாட கட்டுரை, 3வது பகுதி பொது கட்டுரை. வாங்க வினாக்குள்ள போகலாம். என்னென்ன வினாக்கள் இருக்கு? வினாக்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நாம அதுல என்னென்ன குறிப்புகள் கொடுத்திருக்காங்க. பொதுத் தேர்வு வினாத்தாள்ல எப்பவுமே வினாத்தாளுக்கு மேல ஒரு குறிப்பு ஒண்ணு இருக்கும். அந்த குறிப்பு நன்றாக படித்த பிறகுதான் நம்ம என்ன இருக்குன்றது பார்க்க வேண்டும். அனைத்து வினாக்களுக்கும் சரியாக பதிவாகி உள்ளனவா என்பதனை சரிபார்த்து கொள்ளவும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரை பார்க்கிறோம். கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே அதுல எல்லா பக்கமும் பிரிண்டிங் ஆயிருக்கா, அச்சு பதிவுல ஏற்றப்பட்டிருக்கா என்பதை என்ன பண்ணோம், சரி பார்க்கணும். அதுல ஏதாவது குறை இருந்தா உடனே என்ன பண்ணோம், அரை கண்காணிப்பாளரிடம் அதை தெரிவித்தல் வேண்டும். நம்ம தேர்வு எழுதும் பொழுது பாத்தீங்கன்னா நீலம் அல்லது கருப்பு முனை மையினையுடைய பெண்களை மட்டும் என்ன பண்ணோம், பயன்படுத்தணும். ஏன்னா தேர்வு பொது தேர்வுல ஏதாவது ஒரே ஒரு பேனாவை மட்டும் என்ன பண்ணோம், பயன்படுத்துதல் வேண்டும் என்கின்ற ஒரு குறிப்பு என்ன பண்ணிருக்காங்க, நமக்கு கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2 பெண் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அண்டர்லைனுக்கு ஒரு பெண்ணும் எழுதுறதுக்கு ஒரு பெண் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஆனா இப்பொழுது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பேனா தான். அது நீங்க கருப்பு பேனாவோ அல்லது நீல நிறமுடைய மையினையோ என்ன பண்ணலாம், பயன்படுத்துதல் வேண்டும் அப்படின்னு சொல்றது. அதுக்கடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வினாத்தாள் 5 பகுதிகளை கொண்டதாக இருக்கும். அதுல விடைகள் தெளிவாகவும் குறித்த அளவினதாகவும் இருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய சொந்த நடையில எழுதுதல் வேண்டும். அதுல பகுதி 1 பார்க்க போறோம். பகுதி 1ல அனைத்து வினாக்களுக்கு விடையளிக்கணும். அதாவது மொத்தம் 15 வினாக்கள் இருக்கும். ஒரு வினாவுக்கு பாத்தீங்கன்னா 4 ஆன்சர் கொடுத்திருப்பாங்க. அந்த 4 விடைகள்ல எந்த விடை சரியோ அந்த விடையை நம்ம என்ன பண்ணோம், தேர்ந்தெடுத்து அது மட்டும் இல்லாம அதோடைய குறிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது அது ஆப்ஷனோட எழுத சொல்றாங்க இல்லையா, அப்ப ஆவா அல்லது ஈயா அல்லது ஈ ஆப்ஷன். அப்ப அந்த குறிப்பையும் எழுதி அதற்குரிய விடையை நம்ம என்ன பண்ணோம், எழுதுதல் வேண்டும். அதெல்லாம் முதல் வினா பாருங்க. காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள், இத்தொடரில் அடிக்கோடித்த பகுதி குறிப்பிடுவது யாது? இது பாத்தீங்கன்னா தமிழ் சொல்வளம் என்கின்ற பாடப்பகுதியிலிருந்து இடம்பெற்றிருக்கு. அப்ப காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் இதுதான் அடிக்கோடிட்ட சொல். அப்ப இதுக்கு என்ன ஆன்சர், என்ன விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா சருகும் சண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. விடை சருகும் சண்டும். அதுக்கு அடுத்ததாக 2வது வினா, கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன? கோசல நாட்டுல ஏன் கொடை இல்லை அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் அங்க கொடை இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வறுமை இல்லாததால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நாட்டுல வறுமையே கிடையாது. எல்லாமே எல்லா வளங்களும் நிறைந்த ஒரு நாடு தான் என்ன நாடு, கோசல நாடு. இது கம்பராமாயண பகுதியில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு வினா. அடுத்ததாக 3வது வினா. 3வது வினா, சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுத்துக்க. அப்ப இதுல எது சரியான அகர வரிசை? எப்பவுமே அகர வரிசை பார்க்கும் பொழுது ஆவுல இருந்து அவ் வரைக்கும் முதல்ல பார்க்கணும். அதுக்கு அடுத்த கா வரிசையில இருக்கா ஏதாவது எழுத்துக்கள், கா கா கி கி கு கு கே கே கை கொக்கோ கவ், அந்த வரிசையில ஏதாவது வினாக்கள் இருக்கான்னு பார்க்கணும். இப்படிதான் அகர வரிசையை தேர்ந்தெடுக்கணும். இதுல என்ன அகர வரிசை அப்படின்னு பாத்தீங்கன்னா உழவு, ஏர், மண்,
மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதானது அகர வரிசையாக இடம்பெற்றிருக்கக்கூடிய சொல். அப்ப உழவு, ஏர், மண், மாடு. ஏன்னா ஊ முதல்ல வரும், ஊக்கு அப்புறம் தான் ஏ வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கா வரிசையில் இது இல்ல, கா, ங, ச அந்த வரிசையில பார்க்கும்போது அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது மா வரிசை. மாவுல இது குரில், இது மா வந்தது நெடில். அதனால இதனது அகர வரிசை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்த வினா, பூக்கையை குவித்து பூவே புரிவடு காக்க என்று யார் யாருக்காக வேண்டினார்? டேஷ் டேஷுக்காக வேண்டிய சொல்லியிருக்காங்க. அப்ப யாரோ ஒருத்தவங்க யாருக்காக என்ன பண்றாங்க? வேண்டுகிறார்கள். இது வந்து தேம்பாவணி பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த தேம்பாவணி பாடப்பகுதியில யாருக்காக வேண்டினார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருணையன் எலிசபெத்துக்காக வேண்டினார். கருணையன் யாருக்காக வேண்டாரு? எலிசபெத்துக்காக வேண்டினார். எலிசபெத் யாருன்னா அவங்களுடைய தாய். அடுத்த வினா 5, பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது? பாரத ஸ்டேட் வங்கியுடைய உரையாடு மென்பொருள் என்ன மென்பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலா அப்படின்னு சொல்லுவாங்க. இலானா என்ன அப்படின்னா இது ஒரு நேரத்துல வாடிக்கையாளர் விட 10,000 வாடிக்கையாளர் ஒரு நிமிடத்துல என்ன பண்ணோம்? உரையாடும். இந்த இலாவை என்ன சொல்லுவாங்க? எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நிமிடத்துல 10,000 பேர் என்ன பண்ணுச்சு? தொடர்பு கொண்டு இருந்தது. இன்றைய காலகட்டத்துல 10 லட்சத்துக்கு மேற்பட்டோரோட என்ன பண்றாங்க? இன்றைய காலகட்டத்தில் அந்த உரையாடு மென்பொருளானது பேசிக்கொண்டு இருக்கிறது. நமக்கு ஏற்படுகின்ற ஐயங்கள் என்ன பண்றாங்க? உடனுக்குடன் தீர்க்கக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது. அதுக்கு அடுத்தா பார்த்தா வினாயன் 6, அருந்துணை என்பதை பிரித்தால் எவ்வாறு வரும்? அருந்துணை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருமை கூட்டல் துணை அப்படின்னு பிரிப்பாங்க. அருமை கூட்டல் துணை என்று என்ன பண்ணா பிரிக்கணும். வினாயன் 7, தேர்ப்பாகன் இத்தொடரில் அமைந்துள்ள தொகையை தெரிவு செய்க. இப்ப இந்த பாடல என்ன தொகை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. உருபும் பயனும் உடன் தொக்க தொகை, அதாவது தேரை ஓட்டும் பாகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த சொற்கள்ல பாத்தீங்கன்னா 2ஆம் வேற்றுமை உருபு ஐயும் பயனும் மறைந்து வருகிறது. ஓட்டுதல் என்கின்ற பயனும் என்ன பண்ணுது? மறைந்து வருது. அதனால தேரை ஓட்டும் பாகன். அப்ப ஐ உருபும் பயனும் மறைந்து வருகின்ற காரணத்தினால இது என்ன சொல்றாங்க? உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. வினாயன் 8, உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னா அதியன் பெருஞ்சாத்தனை குறிக்கும். அதியன் பெருஞ்சாத்தன் தான் தாங்கிட்ட வறுமையா இருந்தால் கூட தன்னை நாடி யாராவது வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம என்ன பண்ணுவான்? வாரி வழங்கக்கூடிய வல்லத்தன்மை படைத்தவன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்த வினா, நாற்றிசையும் செல்லாத நாடில்லை 5 சால்பு ஊன்றிய தூண். இந்த செய்யுள் அடிகளில் இடம்பெற்றுள்ள எண்ணு பெயர்களையும் அவற்றிற்கான எண்களையும் தேர்க அப்படின்னு சொல்றாங்க. அது எண்ணு பெயர் நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க. அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அது அரபு எண் அப்படின்னு சொல்லுவாங்க. அரபு எண்ணா 1, 2, 3 இதெல்லாம் என்னது? அரபு எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த பாடல் வரியில என்ன தமிழ் இடம்பெற்றிருக்கு அந்த தமிழ் எண்ணை தமிழில் எழுத வேண்டும். அப்ப தமிழ்ல இருக்கக்கூடிய எண்ணுக்கு நம்பர் அப்படின்னு நம்ம சொல்றியா அந்த எண்களுக்கு நமக்கு என்னென்ன எழுத்துக்கள் தெரியணும். இப்ப 1 எடுத்துட்டீங்கன்னா கான் சொல்லலாம். 2க்கு வந்து பாத்தீங்கன்னா ஊ அப்படின்னு சொல்லுவாங்க. 3க்கு வந்து ஞால பாதி. 4ஆ இருந்தா சா அப்படின்னு சொல்லுவோம். 5ஆ இருந்தா ரூ அப்படின்னு சொல்லுவோம். 6னா அதுக்கு வந்து சா அப்படின்னு சொல்லக்கூடியது. 7ஆ இருந்தா அதுக்கு ஏன் அர்த்தம். 8க்கு வந்து ஆ அப்படின்னு சொல்லுவாங்க. 9க்கு வந்து கு அப்படின்னு சொல்லுவாங்க. 10 வந்து கா 0. இதுதானது தமிழ் எண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை எளிமையா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு பாடல் ஒண்ணு உண்டு. கடலை உருண்டை நைந்து சமைத்து ருசித்து சாப்பிட என் அம்மா கூறினாள் அப்படின்னு நான் நினைவு வச்சுக்கிட்டா நமக்கு தமிழன் எப்பவுமே என்ன பண்ணாது? மறக்காது. அப்ப இந்த வரியில என்ன தமிழன் இருக்கு? அப்ப முதல்ல என்ன சொல்றாங்க? நாற்றிசை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாற்றிசைனா 4 திசைகள் அப்படின்னு அர்த்தம். அப்ப 4 திசை என்னது? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 4 என்கின்ற ஒரு எண்ணு பெயர் வந்திருக்கு. அதுக்கு என்ன சொல்றாங்க? 5 சால்பு ஊன்றிய தூண். அப்ப அடுத்தது என்னது? 5 என்கின்ற பெயர் வந்திருக்கு. அப்ப 4, 5க்கு நம்ம என்ன பண்ணோம்? தமிழ் எண் கண்டுபிடிக்கணும். அப்ப 4, 5. 4க்கு என்ன சொன்னோம்? சா. 5க்கு வந்து அப்ப விடை என்னதுன்னா சா ரு. இதானது நம்முடைய தமிழ் எண். இந்த வினாவிற்கான விடை வந்து 4, 5 சா ரு. அடுத்த வினா, கத்தும் குயிலோசை சற்றே வந்து என் காதில் படவேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் பாடியிருக்காரு. இதுல என்ன வழுவமைதி இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா வழுவமைதினால என்ன அப்படின்னா இலக்கண ஆசிரியரால் பிழை என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டோம். ஆனா பிற்காலத்துல பிழைதான் இருந்தாலும் அது ஆசிரியர்கள் செய்ததுனால அதை நாங்க என்ன பண்றோம்? ஏற்றுக்கொள்கிறோம். அதுதான் இது வழுவமதின்னு சொல்லுவாங்க. அந்த வழுவமதி இதுல என்ன சார் தப்பு இருக்கு அப்படின்னா கத்தும் குயிலோசை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இங்க குயில் என்ன பண்ணாது? கத்தாது. குயில் என்ன பண்ணும்?
கூவும். குயில் என்ன பண்ணா கூவும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கத்தும் குயிலோசைன்னு வராம கூவும் குயிலோசைன்னு வரணும். இருந்தாலும் பாரதியார் வந்து பாடல் எழுதியிருக்காரு. இவர் ஆசிரியர் கடந்தது தவறுதான். இருந்தாலும் இன்றைய காலகட்டத்துல நம்ம என்ன பண்றோம், ஏற்றுக்கொள்கிறோம். அப்ப மரபு என்னது தப்புதான், இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கிட்டாலும் இது என்ன வழுவமைதி அப்படின்னா மரபு வழுவமைதி அப்படின்னு சொல்லுவாங்க. மரபு வழுவமைதி. அடுத்த வினாயன் 11. பாடி மகிழ்ந்தனர் எவ்வகை என்பதனை தேர்ந்தெடுக்கும். இது என்ன தொடர்? ஏன்னா தொகாநிலை தொடர் சொல்லுவாங்க. தொகாநிலை தொடர 9 வகையா பிரிப்பாங்க. அந்த 9 வகைகள்ல 4 வகை இங்க கொடுத்துருக்காங்க. பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொடர், வெளித்தொடர். இது இல்லாம என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுக்கு தொடர் இருக்கு, இடைச்சொல் தொடர் இருக்கு, உரிச்சொல் தொடர் இருக்கு, எழுவாய் தொடர் இருக்கு. இது எந்த தொடரை சேர்ந்தது? அப்ப முதல்ல சொல்ல பாருங்க, பாடி மகிழ்ந்தனர் அப்படின்னு சொல்றாங்க. பாடி என்பது என்ன அப்படின்னா ஒரு எச்ச சொல். பாடி என்பது ஒரு எச்ச சொல். எச்சம்னா என்ன சார்? எச்சம்னா என்ன? முற்று பெறாத வினையை என்னன்னு சொல்லுவாங்க, எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சொல் வந்து தொக்கி நிற்கும், முற்றே பெறாது. இப்ப பாடினான் அப்படின்னு சொன்னா அது முற்று பெற்றுவிடும். இல்ல பாடினால் அப்படின்னு சொன்னது முற்று பெற்ற தொடராக இருக்கும். ஆனா என்னது பாடி அப்படின்னா யார் பாடினாங்க, என்ன பாடி ஒண்ணுமே தெரியாம இருக்குது. அதனால இது முற்று பெறாத ஒரு தொடராக உள்ளது. அப்ப முற்று பெறாத ஒரு தொடர் எச்சம் முதலில் நின்று அடுத்து வரக்கூடிய சொல்னது மகிழ்ந்தனர் என்கின்ற ஒரு வினையானது வருது. அப்ப ஒரு எச்சம் எதை கொண்டு முடியுதுங்க, வினையை கொண்டு முடியுது. அப்போ ஒரு எச்சம் வினையை கொண்டு முடிந்தால் அது என்ன தொடர்னா வினையச்ச தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு வினா வந்து வினையச்ச தொடர். அடுத்த வினா, பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. அப்ப 11 வினா வந்து ஒரு மதிப்பெண் வினா முடிந்தது. அதுக்கு அடுத்ததாக ஒரு பாடல் கொடுத்திருப்பாங்க. ஒரு பாடல் கொடுத்து அந்த பாடலுக்கு கீழே 4 வினாக்கள் இருக்கும். இதுல முதல்ல இந்த பாடலை பாருங்க. பகர்வனர் திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்மினை காருவர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும். உனக்கு இந்த பாடலை பார்த்தோன்னே ஞாபகம் வந்துடும். தூசும் துகிரும் ஆரமும் அகிலும். ஐயோ இது எங்கே படிச்சிருக்கிறோம்? எங்க படிச்சிருக்கிறோம்? சிலப்பதிகாரத்துல வருகின்ற மனப்பாட பாட்டு. இதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் என்கின்ற பாடல் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்ப இது என்ன நூல்னு கேட்டா நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். வாங்க என்ன வினா இருக்குன்னு பார்க்கலாம். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? அப்ப நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்பாடல் இடம்பெற்ற நூல் எது? சிலப்பதிகாரம். இப்பாடல் இடம்பெற்ற நூல் வந்து சிலப்பதிகாரம். அடுத்த வினா, பாடலில் அமைந்துள்ள மோனையை எடுத்து எழுதுக. இந்த பாடல்ல என்ன மோனை இருக்கு அப்படின்னா பகர்வனர் பட்டினும். அப்போ மோனைனா என்னன்னு தெரியணும். செய்யுளில் அடிதோறும் அல்லது சீர்தோறும் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பதுதான் மோனை. அப்ப இது சீர்ல போகின்றது. பகர்வனர் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் பாட்டு சொல்றாங்க இல்லையா? அப்ப முதல் எழுத்து பா, இங்கேயும் முதல் எழுத்து என்னவா இருக்கு? பாவா இருக்கு. அப்ப இதனால என்னது, இந்த பாடல் இருக்கக்கூடிய மோனை எழுத்துக்கள் வந்து இது. சப்போஸ் இதுல எதுகை கேக்குறாங்க சார் அப்படின்னா அப்ப அடிதோறும் அல்லது சீர்தோறும் இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால், இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் அதுக்கு என்ன பேரு? எதுகை அப்படின்னு பேரு. அப்ப நமக்கு என்ன வினா கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். அப்ப மோனை கேட்டதுனால ஆப்ஷன் என்ன ஆன்சர்? பகர்வனர் பட்டியம் என்பதுதான் விடை. அடுத்த வினா, காருகர் பொருள் தருக. காருகர்னா என்ன அப்படின்னா காருகர்னா நெய்பவர் சொல்லுவாங்க. அப்ப நெய்பவர் இங்க என்ன யாரை குறிக்கும்? நெய்பவர் என்பது நெசவாளரை குறித்து வரும். ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க, நெசவு தொழிலை செய்து வருகிறார். நம்ம ஆடை உடுத்தி கொள்கிறோம் இல்லையா, அந்த ஆடையெல்லாம் செய்பவர் தான் நெய்பவர் சொல்லுவாங்க. அப்ப நெய்பவர் என்பதும் ஒன்றுதான், நெசவாளர் என்பதும் ஒன்றுதான். அப்ப காருகர் பொருள் என்னது? நெசவாளர். அடுத்த வினா, இப்பாடலில் குறிப்பிடப்படும் நறுமண பொருள்கள் அதாவது வாசனை பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று அகில், இன்னொன்னு சந்தனம் அப்படின்னு சொல்லுவோம். சார் பூ வாசனை வராதா? பூ வாசனை வரும். ஆனா பூ கூட என்னது அது பாடல் அடியில கேட்ட காரணத்தினால நம்ம என்ன சொல்றீங்க, அகிலும் சந்தனமும் நறுமண பொருட்களாக கொண்டாடப்படுகிறது. சரியா? இது வரைக்கும் பார்த்தது பகுதி 1. வினாத்தாள நம்ம சீரும் சிறப்புமாக படித்து தேர்வுல அதிக மதிப்பெண் பெற்று வாழ்க்கையில முன்னேறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.